யார் யாருக்கெல்லாம் நோன்பு கடமை இல்லை வாங்க பார்க்கலாம். முதலாவது, பருவமடையாத சிறுவர் சிறுமியர்கள். இவர்களுக்கு நோன்பு நோர்க்க ஆர்வமூட்டி அவர்களை நோன்பு நோர்க்க செய்யலாமே தவிர அவர்களை கட்டாயப்படுத்த கூடாது. இரண்டாவது, ஹைல் மற்றும் நிஃபாஸ் நிலையில் உள்ள பெண்கள். இவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை, ஆனா விட்ட நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும். இவர்களுக்கு நோன்பு வைக்காமல் இருக்க சலுகை உள்ளது, ஆனா இவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டும். நான்காவது, நோயாளிகள். அதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டே ஆகணும், மருந்து மாத்திரை சாப்பிடலன்னா உடம்பு மோசமாகிவிடும், உயிருக்கே ஆபத்து என்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோன்பு நோர்க்க கடமை இல்லை. அதாவது சின்ன சின்ன தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் நோன்பினை விடக்கூடாது. ஐந்தாவது, பயணிகள். அதாவது நீண்ட நேரம் பயணம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவர்களும் நோன்பினை கலா செய்து கொள்ளலாம். அதாவது முதியவர்கள், வயது முதிர்ந்த காரணத்தினால் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னா அவர்கள் நோன்பு நோர்க்க அவசியம் இல்லை. இதற்கு பதிலா அவர்கள் பரிகாரம் செஞ்சுக்கலாம். அவர்கள் விடுற ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு மிஸ்கீன்களுக்கும், அதாவது ஏழைகளுக்கும் உணவு அளிக்க வேண்டும்.